Hello students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல பீம் டிசைன் பார்க்க போறோம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா allowable stress டிசைன் இருக்குது. allowable stress டிசைன்னா ஒண்ணும் இல்ல, working stress டிசைன் தான் allowable stress டிசைன்வோம். நம்ம ஸ்டீல் கோட் புக் IS 2007 ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு செக்ஷன் 11ல ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஃபார்முலாஸ் என்ன மாதிரி டிசைன் பண்ணணும், ப்ரொவிஷன் என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஜ் நம்பர் 84 to 87 வரைக்கும் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து தான் நம்ம ஒரு மெம்பரை டிசைன் பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃபார்முலாஸை எடுப்போம். நம்ம இன்னைக்கு பீம் பார்க்க போகிறோம், அதனால் நான் பீமோட ஃபார்முலாஸ் மட்டும் லைட்டாக சொல்லிவிட்டு பீம் டிசைனுக்குள்ளே போகிறேன். இன்கேஸ் டென்ஷன் மெம்பர் டிசைன் பண்ண போகிறோம், அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் டிசைன் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து செக்ஷன் 3ல் இருக்கிறதே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 3 இஸ் நத்திங் பட் என்னதுன்னா உங்களுக்கு லிமிட் ஸ்டேட் டிசைனர் தான் என்ன கொடுத்துருப்பாங்க, செக்ஷன் 3ல் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 3ல் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.2ல் டென்ஷன் மெம்பர்ஸ் அதோட ஆக்சுவல் டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கணும் எல்லாமே வந்து ஃபார்முலாஸாகவே கொடுத்துருக்குறாங்க. லிமிட் ஸ்டேட் டிசைன் இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க, அதை படிச்சிங்கன்னா இதையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு வேறு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வரும். ஏன்னா அது ஃபுல்லாமே வந்து லிமிட் ஸ்டேட் டிசைனை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரைவ் பண்ணி கொண்டு வந்தது. அதாவது சேஃப் ஃபேக்டரு அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணால் எவ்வளோ எக்கனாமிக்கல் செக்ஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வச்சு தான் அந்த செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இது எங்கெல்லாம் வந்து நம்மளால் லிமிட் ஸ்டேட் அடாப்ட் பண்ண முடியலையா அந்த சிச்சுவேஷன்லாம் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு வந்த மெத்தட். அதனால் இதுக்குள்ள ஃபார்முலாஸில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் அன்எக்கனாமிக்கல் செக்ஷன் கொடுத்தனால இந்த இதை வந்து விட்டுட்டாங்க. இருந்தாலும் சில டிசைன்ஸ் வந்து இதை வச்சு தான் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதனால் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபார்முலாஸ் கொஞ்சம் வேரியாக போகுது, மற்றபடி டிசைன் ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். பீம் டிசைன் பண்ணோன்னா மேஜராக உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் சியர் ஃபோர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். காலம் டிசைன் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, KL/R அந்த இது மெயினாக என்ன பண்ணியிருப்பீங்க, சிலிண்டர்னஸ் ரேஷியோ இது பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து காமனாக தான் இருக்க போகுது, ஃபார்முலாஸில் தான் சேஞ்சஸ் இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்ஷன் மெம்பரை டிசைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 84 பேஜ் நம்பர் 84 IS 800 இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஷன் மெம்பருக்குள்ள ஃபார்முலாஸ்லாம் அங்கே இருக்கும். இதையும் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபார்முலாஸ் உங்களுக்கு கோட் புக் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாமில் செய்வீங்க. அதனால் ஃபார்முலாஸ் எந்த பேஜில் இருக்குன்னு மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. காலம் பேஸ் டிசைன் பண்ணிங்கன்னா திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் வந்து பேஸ் ஸ்லாபுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீம், அதனால் நான் பீம்குள்ளதுக்கு வரேன். 11.4 பார்த்தீங்கன்னா மெம்பர் சப்ஜெக்ட் டு பெண்டிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கான ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். எதுக்காக பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குறோன்னா பீம்னாலே உங்களுக்கு அது ஃப்ளெக்சுரல் மெம்பர், அது மேஜராக சப்ஜெக்ட் டு பெண்டிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பெண்டிங் அண்ட் சியர் வெர்ஷன் அப்படிங்கன்னா ஒரு பீமை டிசைன் பண்ணுவீங்க. அதனால தான் அதுக்கான ஃபார்முலாஸ் பார்க்குறோம். உங்களுக்கு டேரெக்டாக வந்து பீம் சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. மெம்பர் சப்ஜெக்ட் டு பெண்டிங் காலம்க்கு காலம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் மெம்பர்னா டென்ஷன் மெம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. பீம்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணிப்பாங்க, சப்ஜெக்ட் டு பெண்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பீம்க்கு ரெஃபர் பண்ணணும். மெயினாக நம்ம எப்போதுமே டிசைன் பண்ணால் என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது, பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்குது, ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் வந்து பெர்மிசிபிளாக கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை. ஆக்சுவல் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கணும், should be less than or equal to permissible bending stress கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா FBT FBC அந்த மாதிரி வச்சுருக்காங்க. டீங்கிறது ஃபுல்லாமே டென்சைல் தான், சிங்கிறதுலாம் கம்ப்ரெஷன் அதை தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் FBTங்கிறத நோட்டேட் பண்ணியிருக்காங்க. இதே பெர்மிசிபிளுக்குலாம் எங்கே பண்ணியிருக்காங்க, முன்னாடி ஒரு A மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, FABT FABC அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறது ஒன்றும் இல்லை, ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் should be less than or equal to the பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா பெண்டிங்லாம் வந்து கால்குலேட் பண்ணணும் கொடுத்துட்டு அது கரஸ்பாண்டிங்காக ஃபார்முலாஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. FBC கம்ப்ரெஷன் சோனில் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், MS/ZEC MS/ZETனா டென்ஷன் சோன். நீங்கள் எதனால எடுக்கலாம், என்ன நம்ம ஸ்டீல் டேப்லேருந்து எடுக்கிற எல்லா செக்ஷனும் ஐ செக்ஷனுமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். அதனால் கம்ப்ரெஷன் சோன்லேயும் டென்ஷன் சோன்லேயும் ஒரே ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அங்கே பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு பெர்மிசிபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் FABC அல்லது FABT எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. laterally சப்போர்ட்டட் பீம் அப்படி இருந்துச்சுன்னா பெண்டிங் அப்போ இருந்துச்சுன்னா அதில் பிளாஸ்டிக் ஆர் காம்பேக்ட் செக்ஷனுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கான், செமி காம்பேக்ட் செக்ஷனுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா R கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, கம்ப்ரெஷனோ அல்லது டென்ஷனோ எதுனாலும் ஒன்றா தான் நீங்கள் ஒரே ஃபார்முலா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்தாலும் ஓகே, FABC அதை தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். FABTன்னு எடுத்துக்கலாம், அல்லது FABC ஆர் FABT எப்படி போட்டு எடுத்தாலும் ஓகே தான். அதில் எதுக்கு ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலாஸ் தான், அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தான் செமி காம்பேக்ட்னா என்னென்னு எடுத்துக்கலாம்.
சம் கொடுத்து இது மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிளாஸ்டிக்னே அசியூம் பண்ணி செய்யலாம். மேக்ஸிமம் பீம் பிளாஸ்டிக்கில் நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா தான் ஃபெயிலியர் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி சேஃபாக இருக்கும். அதனால் பிளாஸ்டிக் வைக்கிறது எப்போதுமே நல்லது. காம்பேக்ட் செமி காம்பேக்ட்லாம் அவங்க சம்மில் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் எடுக்க வேண்டாம். லேட்டரலி அன்சப்போர்ட்டட் பீமாக இருந்தால் இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும். இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான். 0.6ல் இசி யூஸ் பண்ணால் கம்ப்ரெஷனை யூஸ் பண்ணால் ஏபிசி கிடைக்கும். இசட்இடி யூஸ் பண்ணால் டென்ஷனில் ஏபிடி கிடைக்கும், எஃப்ஏபிடி கிடைக்கும். இதெல்லாமே வந்து பீமுக்கு. இதுக்கு பிளேட்ஸ் ஏதாவது டிசைன் பண்ணுறீங்க, சாலிட் ரெக்டாங்கிள் பெண்டிங்க, சாலிட் ரெக்டாங்கிள் வச்சு ஏதாவது நீங்கள் பீம் டிசைன் பண்ணுறீங்க, பிளேட் வச்சு ஏதாவது டிசைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம இதில் லேட்ரலி சப்போர்ட்டர்னா இது எடுப்போம், அன்சப்போர்ட்டர்னா இந்த ஃபார்முலா எடுப்போம். இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன அர்த்தம், இது வந்து ரேர் கேஸ் தான், உங்களுக்கு தேவையில்லை. இதில் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இசட் ஈஸினா என்ன, எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் ஃபார் தி கிராஸ் செக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரெஷன் அண்ட் டென்ஷன். கம்ப்ரெஷன் டென்ஷனுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ். எஃப்ஐங்கிறது உங்களுக்கு தெரியும், ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் செக்ஷன். ஸ்டீல் டேபிள்லேருந்து எடுக்கிற எல்லா செக்ஷனுக்குமே எஃப்ஐ என்னவாக தான் இருக்கும்னா 250 தான் இருக்கும். அண்ட் எம்டிங்கிறது டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் லேட்டரலி சப்போர்ட்டட் பீம் பெண்ட் அபவுட் மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸில் பெண்ட் ஆகுறது ஆச்சு, இத்தட் ஆக்சிஸில் பெண்ட் ஆகுது. தென் சியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கணும், சியர் ஸ்ட்ரெஸ்னால் அது எப்போதுமே டிசைன் பண்ணால் எப்படி இருக்கணும், ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் would be less than or equal to the பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டவ் பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பெர்மிசிபிள் டவ் ஏபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா VS/AB. VSங்கிறது நாமினல் சியர். நம்ம அதை என்ன பண்ணுவோம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎலாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் டிரைவ் பண்ணி படிச்சிருப்பீங்க. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, சியர் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கடுத்து டிவைடட் பை சியர் ஏரியா ஏவி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் should be less than the permissible stress. பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், பியூர் சியராக இருந்துச்சுன்னா tau ABC is equal to 0.4 FY. when subjected to shear buckling-னா tau ABC equal to 0.7 into VN/AV. அவ்வளோதான். இதில் மேக்ஸிமம் பியூர் ஷியரில் தான் பண்ணுவோம், ஷியர் பக்லிங் பண்ண மாட்டோம். பியூர் ஷியரில் தான் எப்போதுமே என்ன இருக்குன்னா பீம் இருக்கும். ஓகே, இல்லை விஎன்னா டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணுன்னா 8.4.2.2 போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. ஏவி ஷியர் ஏரியாவை பார்த்தீங்கன்னா 8.4.1 நீங்கள் என்ன பண்ணணும் போய் பார்க்கணும். இது வந்து ஒவ்வொரு டைம் பேஜ் நம்ம வந்து திருப்பி இது பண்ண முடியாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஈவன் நீங்கள் கிளாஸ் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3rd 4th 5th யூனிட்டில் ஆக்சுவலாக 4th 5th யூனிட்டில் உங்களுக்கு டிசைன் ஆஃப் பீம் பை லிமிட் ஸ்டேட் டிசைனில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த ஏவி எடுக்கிறதுக்கான பெர்ஃபெக்ட் மெத்தட் சொல்லியிருப்போம். அதை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போ தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் 8.4.1 போய் பார்த்தீங்கன்னா ஏவிக்கு பெர்ஃபெக்டான 4-5 ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. காம்பேக்ட்னா என்ன, செமி காம்பேக்ட்னா என்ன வரும் ஏவி, அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி தான் ஏவி கால்குலேட் பண்ணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா பெண்டிங் ஷியர் கால்குலேட் பண்ண உடனே டிஃப்ளெக்ஷன் கால்குலேட் பண்ணுவீங்க. டிஃப்ளெக்ஷனுக்கு அதே மாதிரி தான் ஆக்சுவல் டிஃப்ளெக்ஷன் should be less than or equal to the permissible deflection. ஆக்சுவல் டிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு அதே மாதிரி தான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎலாக இருந்துச்சுன்னா ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணியிருப்பீங்க. பாயிண்டோட இருந்தாலும் ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணியிருப்பீங்க. அதை சார்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க. அவருக்கு 5/384 WL/4/EA அப்படின்னு ஒரு ஃபார்முலா அவருக்கு தான். அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎலுக்கு. அதே மாதிரி நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். தெரியலனா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரக்சரல் அல்லது ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதே ஒரு ஃபோட்டோ எடுத்து விடுறேன். இதே மாதிரி ஒரு கிளாஸ் போட்டுடலாம். அது எல்லாமே வந்து நான் ஆக்சுவல் தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஓகே, அந்த இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். அது பெர்மிசிபிள் டிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கோடிலே ஒரு பேஜில் போய் ரெஃபர் பண்ணிங்கன்னா இருக்கும். அது டிசைன் பார்க்கும்போது சொல்லுவேன். ஓகே, இவ்வளோ தான் வந்து கோட் புக்கில் நீங்கள் பார்க்க வேண்டியது. மெம்பர் சப்ஜெக்ட் பெண்டிங்கில் கீழே உள்ள ஃபார்முலா, அண்ட் சியருக்கு கீழே உள்ள ஃபார்முலா. டிஃப்ளெக்ஷன் வந்து நீங்கள் அமைச்சிருக்கணும். அது வந்து டிஃப்ளெக்ஷன் கிரைட்டீரியா வந்து தனியாக ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. நீங்கள் நார்மலாக லிமிட் ஸ்டேட்டுக்கு என்ன டிஃப்ளெக்ஷன் கிரைட்டீரியா யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்லையும் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் அவங்க கொடுக்கல, அது பின்னாடி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கும். நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம டிசைன் ப்ரொசீஜருக்குள்ளே போயிடலாம். டிசைன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா லேட்டரலி சப்போர்ட்டட் பீம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு லேட்டரலி சப்போர்ட்டட் பீமை டிசைன் பண்ணுறது ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட எஃபெக்டிவ் லென்த்தை கேல்குலேட் பண்ணணும். எஃபெக்டிவ் லென்த் மேக்ஸிமம் என்ன கொடுத்துருவாங்கன்னா சம்மில் கொடுத்துருவாங்க. கொடுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா அது எஃபெக்டிவ் லென்த்தாக இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணணும்னா நீங்கள் ரெண்டாவது செல்ஃப் வெயிட் ஆஃப் தி பீம் வந்து கண்டுபிடிக்கணும். செல்ஃப் வெயிட் ஆஃப் தி பீம் வந்து அசீம் பண்ணலாம் அல்லது கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் கண்டுபிடிச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா W/352 W/350 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா
கண்டுபிடி 300 அல்லது 350 ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு என்ன செல்ஃப் அந்த வெயிட் வருதோ அதே நீங்கள் செல்ஃப் வெயிட்டாகவே வச்சுக்கலாம். இந்த இதில் டபிள்யூங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோட். உங்களுக்கு சம்மில் யூடிஎல் கொடுத்துருந்தோம்னா அதை எஃபெக்டிவ் ஸ்பேனால் மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் லோடாக மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கிலோமீட்டர் பெர் மீட்டரில் கிடைக்கும். இது வந்து எம்பிக்கல் ஃபார்முலா. அதாவது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4-5 ட்ரையல் அண்ட் எரரில் போட்டு எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஃபார்முலா தான் இதுக்கு. இதில் வந்து நீங்கள் கிலோமீட்டரில் டபிள்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கிறது கிலோமீட்டர் பெர் மீட்டரில் கிடைக்கும், மறந்துடாதீங்க. அதனால் யூடிஎல் கொடுத்தோம்னா கொடுத்த யூடிஎலை அதோட எஃபெக்டிவ் ஸ்பேனால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிலோமீட்டர் பெர் மீட்டரில் எடுங்க. டோட்டல் லோடாக கால்குலேட் பண்ண போகிறீங்க. அந்த கொடுத்துருப்பாங்களா யூடிஎல் அது சூப்பர் இம்போஸ் லோடு, அது லைவ் லோடுமாங்க. இதையும் கூட்டும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த யூடிஎல் எடுத்து தான் இது கூட கூட்டணும். ஏன்னா இது கிலோமீட்டர் பெர் மீட்டரில் தான் கிடைக்கும், அதில் உள்ள கிலோமீட்டர் பெர் மீட்டர் தான் கூட்டணும். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதில் கண்டிப்பாக அப்படி தனித்தனியாக கிலோமீட்டர் பெர் மீட்டர் ரெண்டையும் தான் கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டல் லோட் கிடைக்கும். அப்போ கொடுத்துருக்க லோடையும் இதில் கண்டுபிடிக்கிற லோடையும் கூட்டிக்கோங்க. இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க லோட லென்த்தெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இன் கேஸ் ஆஃப் யூடிஎல்லாம் லோடு கிடச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லோடையும் லென்த்தையும் வச்சு அல்டிமேட்டாக பெண்டிங் மோடையும் ஷியர் ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ணிடலாம் கண்டிஷனை பொறுத்து. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல்னா அந்த கண்டிஷனுக்கு என்ன பெண்டிங் மோமெண்ட் ஃபார்ம்லாம் ஷியர் ஃபோர்ஸ் ஃபார்ம்லாம். வித் பாயிண்ட் லோடுனா அதுக்கு என்ன மேக்ஸிமம் யூடிஎல் தான் டிசைன் பண்ணுவோம். ஏன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பீமில் வர்றது எல்லாமே யூடிஎல் தான் கன்வெர்ட் ஆகி வரும். நீங்கள் ஈவன் எந்த சாஃப்ட்வேரில் போட்டிங்கனாலும் யூடிஎல்லாம் கன்வெர்ட் ஆகி தான் வரும். அதனால் யூடிஎல் தான் கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பெண்டிங் மோமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணணும்னா நம்ம பெர்மிசிபிள் கம்ப்ரெசிவ் என்ன பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன இருக்குது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். 85ல் இருந்துச்சு. FABC = RF, FABT என்னன்னா 0.66 FY. FY உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலா எந்த கண்டிஷனுக்கு எடுப்பீங்கன்னா லேட்டரலி சப்போர்ட்டட் பீமுக்கு எடுப்பீங்க. இப்போ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். லேட்டரலி சப்போர்ட்டட் பீமுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். எங்கள் 0.66 FY கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கை அசியூம் பண்ணால் அன்சப்போர்ட்டட் இருந்துச்சுன்னா 0.6. நமக்கு டிசைன் பண்ண போகிறது லேட்டரலி சப்போர்ட்டட் பீம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 0.66 டைம்ஸ் FY. இன் கேஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் காம்பேக்ட் செக்ஷன். நம்ம இது என்ன பண்ண போகிறோம், எப்போதுமே பீம் டிசைன் நம்ம பண்ணுறதா இருந்தால் பிளாஸ்டிக்னு நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னா தான் சேஃபாக இருக்கும். அதனால தான் டேரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாஸ்டிக் செக்ஷனுக்கு என்ன ஃபார்மாக இருக்கோ அதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுலேருந்து என்ன பண்ணுவோம், செக்ஷன் மாடலஸ் ZEC ஆர் ZET ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்போம். நமக்கு தெரியும் FABC = FABT. அப்போ நீங்கள் ZEC = ZET தான் இருக்கும். கண்டுபிடிச்சிருக்க மொமெண்ட் டிவைடட் பை கண்டுபிடிச்சிருக்க ஸ்ட்ரெஸ் ரெண்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் மாடலஸ் கிடச்சிரும். இந்த செக்ஷன் மாடலஸை வச்சு என்ன பண்ணிங்கன்னா இது கரஸ்பாண்டிங்காக ஒரு செக்ஷனை உங்களுடைய ஸ்டீல் டேபிள்லேருந்து ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோதான் பீம் டிசைனு. ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லென்த்து லோடு கண்டுபிடிப்பீங்க. அதை யூஸ் பண்ணி பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட்டு அதில் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. ரெண்டையும் மொமெண்டையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வச்சு என்ன பண்ணுவீங்க, செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிப்பீங்க. செக்ஷன் மாடலஸ் யூஸ் பண்ணி ஒரு செக்ஷனை எடுப்பீங்க. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, ஷியருக்கும் டிஃப்ளெக்ஷனுக்கும் செக் பண்ணுவீங்க. செக் பண்ணி சேஃப்னு வந்துருச்சுன்னா அதை யூஸ் பண்ணுவீங்க. அன்சேஃப்னு வந்துருச்சுன்னா வேற ஒரு செக்ஷனை ட்ரையல் செக்ஷன் எடுப்பீங்க. இப்படி போய்கிட்டே இருக்கிறோம். எப்போ நம்ம சேஃப்னு வருதோ அது வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா டிசைனை கண்டினியூ பண்ணுவோம். எடுக்கும்போது நீங்கள் ZEC வேல்யூட கொஞ்சம் அதிகமாக ZEC வேல்யூ இருக்கிற செக்ஷனை ஸ்டீல் டேபிள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே செக் வந்து சேஃபாகிடும். உங்களுக்கு டிசைனும் முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். கேட்டவங்களுக்கு தான் ஃபஸ்ட் சம் போகலாம். சம் பாருங்கள். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஹேஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்பேன் ஆஃப் 7 meter and carries a uniformly distributed load of 50 kN/m. Taking Fy = 250 Nm² and E = 2 × 10⁵ Nm². Design the beam by allowable stress method if it is laterally supported. எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டான். உங்களுக்கு laterally supported beamனு கொடுத்துட்டான். அப்புறமா allowable stress மெத்தடில் டிசைன் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டான். என்னென்ன E என்ன, FY என்ன, அதோட லோடு என்ன, எஃபெக்டிவ் ஸ்பேன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. எஃபெக்டிவ் ஸ்பேன் 7 meter. எல்லா டீட்டெயிலும் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிவன் டேட்டாலும் எழுதிக்கோங்க. இது எல்லாமே டேரெக்டாக போகிறீங்க. எழுதிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணால் எஃபெக்டிவ் ஸ்பேன் கால்குலேட் பண்ணுவோம். எஃபெக்டிவ் ஸ்பேன் கொடுத்துட்டான் 7 meter அப்படி எடுத்துக்கோங்க டேரெக்டாக. அப்புறமா என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்க லோடை வச்சு செல்ஃப் வெயிட்டை அசியூம் பண்ணுவோம். எப்படின்னா W/350 to W/300 to 350க்கு அசியூம் பண்ணுவோம். இல்லை டபிள்யூங்கிறது யூடிஎலாக இருந்துச்சுன்னா ஸ்பேனால் மல்டிப்ளை பண்ணி எடுக்கிறது தான் டபிள்யூ. இப்போ யூடிஎல் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த 50யை
அதோட எஃபெக்டிவ் ஸ்பேனால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறத டபிள்யூன்னு எடுத்து அதில் 350 டைம்ஸ் டிவைடட் பை பண்ணி எடுக்கிறது தான் என்னது உங்களுக்கு செல்ஃப் வெயிட்டாக நம்ம அசியூம் பண்ணுறோம். அப்படி பண்ணி நமக்கு கிடைக்கிறது 1. கண்டிப்பாக இதில் கிடைக்கிறது kN/மீட்டரில் தான் இருக்கும், எடுக்கணும். நீங்கள் வந்து இதில் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மீட்டர் கேன்சல் ஆகிடுச்சு, kN தான் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிறது kN/மீட்டர் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு செல்ஃப் வெயிட் கிடச்சிச்சு 1 kN/மீட்டர். யூடிஎல் கொடுத்துருக்கான் இம்போஸ் லோட், தட் இஸ் லைவ் லோட். ரெண்டையும் கூட்டிங்கன்னா டோட்டல் லோட் கிடச்சிரும். இந்த டோட்டல் லோடை எடுத்து அப்படியே மொமெண்ட் கால்குலேட் பண்ணுங்கள். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல்னு கொடுத்துருக்கான். அதனால் WL²/8 தான் அதோட ஃபார்முலா மொமெண்ட்டுக்கு. இது உங்களுக்கு தெரியும். Wங்கிறது உங்களுடைய யூடிஎல், Lங்கிறது எஃபெக்டிவ் ஸ்பேன், S²/8 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மொமெண்ட் கிடைக்கும். எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 312.375 × 10⁴ Nm கிடச்சிருக்குது. kN/மீட்டரில் கிடைக்கும், Nm கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. மொமெண்ட் கிடச்சிருச்சு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் சியர் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா WL/2, தட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎலுக்கு WL/2. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 178.5 kN கிடைக்குது சியர் ஸ்ட்ரெஸ். இப்போ பெண்டிங் மொமெண்ட் சியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், அதை பிளாஸ்டிக் செக்ஷன் அசியூம் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அலோவபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அலோவபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தெரியும், கோட் புக்கில் எடுத்தது 0.66 டைம்ஸ் Fy போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அலோவபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த மொமெண்ட்டையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிச்சலாம். ZEC எல்லாமே நான் உங்களுக்கு டிசைன் ப்ரொசீஜர்லேயே சொல்லியாச்சு. அதனால் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இடம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை வச்சு மொமெண்ட்டையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வச்சு என்ன பண்ணுறோன்னா செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த செக்ஷன் மாடலஸை வச்சு என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய ஸ்டீல் டேபிளவே பார்த்தீங்கன்னா செக்ஷன் மாடலஸ் 1893.2 × 10⁻³ mm³ விட அதிகமாக இருக்க ஒரு செக்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன் தான் இல்லை, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரை ISWB 500ன்னு சொல்லி போட்டு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது இல்லாமல் வேறு எதனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதோட மாடலஸ் எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக 1893.2 × 10⁻³ mm³ விட அதிகமாக இருக்கணும். செக்ஷன் மாடலஸ் அதிகமாக இருக்க ஒரு செக்ஷன் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா தான் சேஃபாக இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் வைட் பீமை யூஸ் பண்ணியிருக்காங்க, 500 IBM 500 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் டேபிள்ஸ்லேருந்து எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க. ZXX கிடையாது, ஆக்சுவலாக இது ZEX வரும், தப்பாக பிரிண்ட் ஆகிருக்குது. ZXXோட வேல்யூ அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், 2091.6 cm³ இருக்குது. × 10⁻³ போட்டிங்கன்னா mm³ கிடச்சிடும். நமக்கு வந்திருக்கிறத விட அதிகமான ஒரு செக்ஷனை எடுத்துருக்குறாங்க. ஓகே, ZEX. அதுக்கான IXX எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52,209.9 × 10⁴ mm/4. அதோட டோட்டல் டெப்த்து பார்த்தீங்கன்னா ISW 500னா 500 mm தான் அதோட டோட்டல் டெப்த்தாக இருக்கும். தட் இஸ் Dனாலும் இதை வச்சுக்கலாம். திக்னஸ் ஆஃப் ஃப்ளான்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு, திக்னஸ் ஆஃப் வெப், இதெல்லாம் நமக்கு தேவை எதுக்குன்னா ஃபர்தராக ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணும்போது, சியர் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். அதனால் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் அதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்து எழுதிங்கன்னா உங்களுக்கு சேஃப். ZEX, IXX, HC, TF எல்லாமே எடுத்து எழுதிருங்க. எல்லாமே எடுத்து எழுதிங்க சேஃப். இது எல்லாமே வந்து ஸ்டீல் டேபிள்லேருந்து பார்த்து எடுத்து எழுதணும். இந்த இதுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு செக்ஷன் எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், அப்புறம் இந்த செக்ஷனை எடுத்துட்டோம், பீமை ஆல்ரெடி இந்த பீமை தான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி முடிச்சிட்டோம். இந்த பீம் சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். செக் ஃபார் சியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் ஆக்சுவல் சியர் ஸ்ட்ரெஸ் கோட் ப்ரொவிஷன் படி VS/AB. VS நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம் 178.5 kN. ஏவிங்கிறது சியர் ஏரியா. நம்ம வந்து இது பிளாஸ்டிக் செக்ஷனாக அசியூம் பண்ணியிருக்கோம். மேஜர் ஆக்சிஸை பொறுத்து பெண்ட் ஆகுதுன்னு சொல்லி அசியூம் பண்ணுறதுனால அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H/TW. இது வந்து உங்களுடைய கோடு புக்கில் கொடுத்த மாதிரி நீங்கள் இந்த பேஜில் போய் இந்த செக்ஷனை ரெஃபர் பண்ணுங்கள். 8.4.1 ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா இருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. H/TWன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. Hங்கிறது டோட்டல் டெப்த் ஆஃப் செக்ஷன் 500. TW நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் ஸ்டீல் டேபிள்லேருந்து. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வந்துடும். பெர்மிசிபிள் வேல்யூ ஃபார் பியூர் சியர் மட்டும் எடுத்து பண்ணுங்கள், அது போதும். WAB = 0.4 டைம்ஸ் Fy, அது கால்குலேட் பண்ணுங்கள். 100 வருது. 100 விட உங்களுடைய ஆக்சுவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால சேஃப்னு சொல்லி முடிச்சிட்டோம். சியரில் டிஃப்ளெக்ஷன் பண்ண போகிறோம். டிஃப்ளெக்ஷன் ஆக்சுவல் டிஃப்ளெக்ஷன் நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். அப்போவே 5/384 × WL/4/EA. Wங்கிறது யூடிஎல் லோடு, Lங்கிறது கரஸ்பாண்டிங் ஸ்பேன், E நம்மளுடைய சம்மில் கொடுத்துட்டாங்க. கொடுக்கலனாலும் 2 × 10⁵ எப்போதுமே உள்ள ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். I வந்து நம்ம IXX எடுத்து எழுதியிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூட்டன் அண்ட் MM கன்வெர்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதனால் MM உங்களுக்கு என்ன டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது.
அலோவபிள் டிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுடைய கோடில் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ளெக்ஷன் லிமிட்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் உண்டு. கோடில் போய் ரெஃபர் பண்ணிங்கன்னா பீம் டிசைனுக்கு ஸ்பேன் பை 325 தான் வந்து எப்போதுமே அலோவபிள் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் பைகாட் பண்ணாலும் ஓகே தான், கோட்லேருந்து நீங்கள் எடுத்தாலும் தப்பு கிடையாது. கோட்லேருந்து எடுக்கிறது தான் ப்ரொசீஜர். ஸ்பேன் பை 325 உங்களுடைய கோடில் கொடுத்துருப்பாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 21.54 வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் ஆகலாம்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஆக்சுவலாக எவ்வளோ ஆகுதுன்னா 15.3 mm. அது வந்து அலோவபிளை விட கம்மியாக இருக்கிறதுனால சேஃப். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டிசைன் இருக்கும், டிஃப்ளெக்ஷன் செக் பண்ணி முடிச்சிட்டோம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் பீமை எப்படி டிசைன் பண்ணலாம், தட் இஸ் laterally சப்போர்ட்டட் பீமை எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இதே மாதிரி 2-3 சம் உங்களுடைய புக்கு இதே ரெஃபர் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ஒரு பீம் கொடுத்துட்டோம்னா அந்த பீமை வச்சு அந்த பீம் எவ்வளோ லோடு கேரி பண்ணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.